என் செல்ல பிள்ளையே, எப்படி முன்னேறப் போகிறோம் என்று கவலைப்படாதே என் தங்கமே. உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கான நற்பலன்கள் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் வளங்களும் மங்களங்களும் உண்டாகப் போகின்றன. விரைவில் உனக்கான மாறுதல்கள் ஏற்பட போகின்றன. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உனக்கான எல்லா தேர்வுகளையும் வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன். உன்னுடைய காத்திருப்பு ஒரு பொழுதும் வீண் போகாது. உனக்கான பொக்கிஷங்கள் உன்னை வந்தடையும் நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது. என்னை நம்பு, என்னை நம்பி காத்திரு. உன்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் வரை உன்னை நான் எப்படி விடுவேன் என் பிள்ளையே? நீ என்னிடம் வேண்டி கேட்ட ஒவ்வொன்றிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். அவையெல்லாம் கூடிய விரைவில் நீ பெறப்போகின்றாய். உன்னை வழி நடத்துபவன் நானே. நீ தைரியமாக இரு என் பிள்ளையே. உனக்கு சாதகமான சூழ்நிலையை உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். மற்றவர்கள் என்னை இப்படி துன்புறுத்துகிறார்கள் என்று நீ தயக்கம் கொள்ளாதே. உன்னுடைய வேதனையான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், உனக்காக அவர்களிடம் நான் பதில் சொல்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. உன்னை உச்சத்தில் அமர வைக்கும் பொழுது அவர்கள் உன்னை பார்த்து கொண்டுதானே இருப்பார்கள். நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். காலங்கள் எல்லாம் கடந்து வந்து விட்டது. என்னுடைய கருணை பார்வையும் உன் மீது பட்டு விட்டது. உன் கைகளை கோர்த்து நானே உன்னை அழைத்து செல்வேன். நிம்மதியாக இரு என் பிள்ளையே. உனக்கு எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய கண்ணீரை நான் துடைத்து விடுவேன். பல விஷயங்கள் உனக்கு கைகூடும் என்று நீ நம்பியிருந்த அந்த விஷயம் உனக்கு நடைபெறாமல் போய்விட்டது. கவலைப்படாதே என் பிள்ளையே. உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும். அது உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாமே கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை. பொறுமையாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறப்போகிறது. யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லையே என்று கவலை கொள்கிறாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன். அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய். நான் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன், கேள் என் பிள்ளையே. புல்லொன்று நீ மண்ணில் நட்டு வைத்தவுடன் வளர்ந்துவிடும். ஆனால் அது சிறிதாக தான் இருக்கும். அதற்கு மேல் அதற்கு வளரும் தன்மை உடையது அல்ல. இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து 5-6 வருடங்கள் வளராமல் பார்க்க அப்படியே இருக்கும். ஆனால் அது அதன் வேரை பக்குவப்படுத்தி மண்ணில் இறுக பிடித்து அது மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டிருக்கும். அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும். ஆனால் அது வளர ஆரம்பித்தால் அதன் உயரம் 10 மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் அந்த மூங்கிலின் வெற்றி. புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான். ஆனால் பொறுமையாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி என்பது மிகவும் பெரியதுதான். உனக்கு வெற்றி கிடைக்க நேரம் ஆகிறதே என்று வருந்தாதே என் பிள்ளையே. கால தாமதம் ஆகின்றதே என்று வருந்தாதே. என் பிள்ளையான நீ வளர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய மூங்கில் மரம். அதனால் எதற்கும் பயப்படாதே என் பிள்ளையே. நீ நிச்சயம் வெற்றி அடைவாய். உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன். அது உன் மனதை ரணப்படுத்துகிறது என்பதை எப்படி நான் உன் அப்பா அறியாமல் இருக்க முடியும்? நிச்சயம் நீ நிம்மதி அடைவாய் என் பிள்ளையே. உன் மனதில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை நானே அழித்து விடுவேன். நீ ஜெயமாக நன்றாக மன மகிழ்ச்சியுடனும் மன நிறைவாக உன்னை சேர்ந்தவர்களுடன் நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன்னுடைய தன்மானம் ஒரு நாளும் தோற்காது.
உன்னை அவமதிப்பவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். என்னால் நீ அப்படி வாழப் போகிறாய். என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட என் உயிர் குழந்தை நீ. என் கண்ணின் மணியே, உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை உன்னை நான் வாழ வைப்பேன். கடும் உழைப்பும் இறை பக்தியும் இருந்துவிட்டால் எடுத்த காரியமெல்லாம் வெற்றிதான். வெற்றி பெறும் காரியத்தையே கையில் எடுப்பாய். உனக்கு எல்லா செயல்களிலும் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் நானே விளங்குவேன். நல்ல நல்ல செயல்களை செய், நல்லபடியாய் வாழுவாய். நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான். இதை அறியாமல் இன்னும் என்னை தேடிக் கொண்டிருப்பது ஏன் தங்கமே? நான் உன்னுடன் உனது வீட்டிலேயே குடிக்கொண்டு இருக்கின்றேன். உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து கொடுப்பேன். சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்க தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை சமாளிக்க முடியாது. உன் வெற்றிக்கு நீதான் காரணம் என்றும், அதேபோல் தோல்வியுற்றால் பிறரையும் சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிக பெரிய தவறு. வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு வேண்டுமெனில் வாழ்க்கையில் உனக்கு உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும். தேவையில்லாமல் குழப்பத்தோடு எந்த முடிவையும் எடுக்காதே. மன அமைதியோடு வாழ முயற்சி செய்வாயா? எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் நான் கொடுப்பேன் என்று நம்புகிறாய்தானே? உன் குடும்பத்தாரும் நல்லபடியாக வாழும்படி அவர்களுக்கான மிகச் சிறப்பான எதிர்காலத்தையும் நான் அமைத்து கொடுப்பேன். எல்லா சமயங்களிலும் நீ மௌனம் காப்பது மிகச் சிறப்பாக இருக்கும். மௌனத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது என்பதை மறவாதே. எப்பொழுதும் உன் புத்தி நல்ல நிலைமையில் இருப்பதை பார்த்துக்கொள். அப்பொழுதுதானே நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படியாக இருக்கும். நித்தமும் நான் சொல்லும்படி நடக்கக்கூடிய உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுகமாக வாழும்படியும் நான் செய்து கொடுப்பேன். உன்னுடன் எப்பொழுதும் நான் உடனிருப்பேன் என் தங்கமே. நீ தைரியமாக இரு. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் நமக்கு துணை இல்லையே என்று துவண்டு விடாதே. உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். நிச்சயமாக அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் என் தங்கமே. விரைவில் உன் துன்பங்களை துரத்தி அடித்து, தனிமையை துரத்தி அடித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு போதும். என்னிடம் கேட்டதை தான் இன்னும் 10 நிமிடங்களில் உன் கைகளில் எடுத்து வந்து கொடுக்க போகிறேன். தினமும் என்னை நினைக்கின்ற உன் மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தர வேண்டியது எனது கடமைதான் என்பதை நான் ஒருபொழுதும் மறக்கவில்லை. உன் வாழ்வில் இந்த நாள் முதல் பல மாற்றங்களை நீ உணரப்போகிறாய். உன்னை வெற்றி பாதையிலேயே கூட்டி செல்ல போகிறேன் என் தங்கமே. என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கஷ்டமாக இருந்தாலும் அதற்காக சோர்ந்து போவாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாகவே இருக்கின்றது. நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அளவில் யாராவது ஒருவரை உனக்கு உதவியாக அனுப்பி வைத்துக் கொண்டேதான் இருப்பேன். நீ வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நிரந்தரமாக பெற்று நீடூடி வாழ்வாய். நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.